Hi friends, welcome to our channel Jolly Learning. ஹே ஜாலி ஜாலி வாங்க நம்ம சேனலுக்குள்ள போலாம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்க்கு வரும். ஹாய் வியூவர்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இந்த உலகத்தில் இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம குழந்தைகள் தின விழாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்காத பல சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்க்க போகிறோம். நமக்கு சில்ட்ரன்ஸ் டேனா என்ன தெரியும்? நவம்பர் 14th கொண்டாடுவோம். நேருவோட பர்த்டேவை சில்ட்ரன்ஸ் டேவாக கொண்டாடுவோம். ஏன் அப்படின்னா நேருக்கு குழந்தைங்களன்னா ரொம்ப பிடிக்கும். இதுதாங்க தெரியும். இதை விட நம்ம தெரிஞ்சுக்காத நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. அதை பற்றி பார்க்கலாமா? நவம்பர் மாதம் அப்படின்னாவே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது குழந்தைகள் தினம் தான். இது நமது தேசம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. உலகில் சிறப்பு வாய்ந்த தினங்களில் இந்த குழந்தைகள் தின விழாவும் ஒன்றுங்க. எதிர்காலத்தில் உலகை ஆளப்போகிறவர்கள் யாருன்னா நம்ம குழந்தைங்க. அதனால் அவங்கள மகிழ்விப்பதற்காக கொண்டாடப்படுற தினம்தான் இந்த குழந்தைகள் தினம். அத்தகைய சிறப்பு மிக்க குழந்தைகள் தினத்தை பற்றி சில சுவாரஸ்யமான விஷயங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். வெள்ளை மனம் கொண்டவர்கள் தான் குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கள்ளமற்ற இந்த குழந்தைகளுக்கு நம்ம நாட்டில் நவம்பர் 14th குழந்தைகள் தினம் கொண்டாடுறோம். இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம நாட்டோட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தாங்க. அவர் 1889 வருஷம் நவம்பர் 14th அலகாபாத்தில் பிறந்திருக்காரு. பிரதமராக நம்ம நேரு இருந்தப்போ நாடு முழுவதும் குழந்தைகள், இளைஞர்கள் நலம், அவர்களின் கல்வி முன்னேற்றம் தொடர்பாக பல திட்டங்களை நிறைவேற்றியிருக்காங்க. இடைவிடாத பணி அவருக்கு இருந்தாலுமே குழந்தைகளோட உரையாடுவதை அவர் வழக்கமாக கொண்டிருந்திருக்காரு. நேரு அரசியல் துறையில தேர்ச்சியும் ஞானமும் அனுபவமும் எத்தனை பெற்றிருந்தாலும் உள்ளத்தால் குழந்தை மனதை பெற்றிருந்ததனால தாங்க அவர் குழந்தைகளோட வளர்ச்சி முன்னேற்றத்துல அதிக ஈடுபாடு காட்டினார். குழந்தைகளுக்கு சரியான முறையில் கல்வி போதிக்கப்பட, வளர்ச்சிக்கு வித்திட வேண்டும் என்பதுல அவரு ரொம்ப கவனமா இருந்தாரு. உலகிலேயே அதிக அளவிலான குழந்தைகளை கொண்ட நாடுகளில் முக்கியமான நாடாக இருக்கிறது நம்ம இந்தியா தான். குழந்தைகள் மீது நேருவும், நேருவின் மீது குழந்தைகளும் அளவு கடந்த அன்பு வைத்திருந்ததால் தான் அவரோட பிறந்த நாளை நம் குழந்தைகள் தினமாக கொண்டாடுறோம். அவரோட சிறந்த புகைப்படங்களில் இதுவும் ஒன்றுங்க. நேரோட சிறந்த புகைப்படங்களில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த புகைப்படமும் ஒன்று. இன்றைய குழந்தைகள் நாளைய தலைவர்கள் அப்படிங்கிற உண்மையை தெளிவுபடுத்துவதற்காக தான் குழந்தைகள் தினத்தன்று நம்ம பள்ளிகளில் என்னென்ன பண்ணுறோம்? பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி இப்படின்னு நிறைய போட்டிகள் நடத்துகிறோம். இந்தியாவில் குழந்தை தொழிலாளர்கள் அதிகரித்து வருவதா இப்போ நிறைய ஆய்வுகள் தெரிவிக்குது. குழந்தை தொழிலாளர்கள் இல்லாமல் அனைத்து குழந்தைகளும் அடிப்படை கல்வி பெற்று முழு பாதுகாப்புடன் அனைத்து உரிமைகளையும் பெற வேண்டும் என்பதே குழந்தைகள் தின விழாவின் நோக்கம். நம்ம நாட்டில் மட்டும்தாங்க நவம்பர் 14th அன்னைக்கு நம்ம குழந்தைகள் தின விழா கொண்டாடுறோம். ஆனால் சர்வதேச குழந்தைகள் தினம் அது எப்போ கொண்டாடப்படுது அப்படின்னா நவம்பர் 20th, நவம்பர் 20 தான் சர்வதேச குழந்தைகள் தின விழா கொண்டாடப்படுது. 1925 ஜெனீவாவில் குழந்தைகள் நல்வாழ்வு தொடர்பாக ஒரு சர்வதேச மாநாடு நடைபெற்றது. அதில் குழந்தைகளுக்கான அடிப்படை உரிமைகள் மற்றும் அவர்களுக்கான கல்வி உறுதி குறித்து அரசுக்கு அறிவுறுத்தப்படுத்தது. 1954 ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பொது சபை சர்வதேச குழந்தைகள் தினம் என்ற ஒரு கருத்தாக்கத்தை ஏற்றுக்கொண்டது. அதனால தாங்க சர்வதேச குழந்தைகள் தினம் நவம்பர் 20th அன்னைக்கு அவங்க கொண்டாடுறாங்க. இன்று பல்வேறு நாடுகளில் பல்வேறு தேதிகளிலும் இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. நம்ம நாட்டில் எப்போ கொண்டாடுறோம்? நவம்பர் 14th. குழந்தைகளை வளர்க்கும் பொழுது பெற்றோரும் குழந்தைகளோடு குழந்தையாக மாறினால் மட்டும்தான் அவர்கள் நாளைய வெற்றியாளராக திகழ முடியும். நாட்டின் முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக விளங்குவது நம்ம குழந்தைகள் தாங்க. குழந்தை பருவத்தில் கற்றுக்கொள்ளும் விஷயங்கள் தான் எதிர்காலத்திலும் பிரதிபலிக்கும். குழந்தை பருவத்தில் நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். தங்கள் குழந்தைகளை மற்ற குழந்தைகளுடன் பழக விட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு இடையேயான சகோதரத்துவம், உதவும் மனப்பான்மை வளரும். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு கனவு இருக்குங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றத்துக்கு பெற்றோர் முயற்சிக்க வேண்டும். பெற்றோரோட ஆசை எல்லாமே குழந்தைங்க மீது திணிக்கக்கூடாது. குழந்தைகள் தினத்துல பெற்றோர், ஆசிரியர்கள் தத்தம் குறைபாடுகளை நீக்கிவிட்டு குழந்தைகளின் ஆர்வத்தையும், அனுபவத்தையும், ஆசைகளையும், அணுகுமுறைகளையும், மனநிலையையும் கூர்மையாக கவனிக்க வேண்டும்.
அதன் அடிப்படையில் அவர்களுக்கு எப்படியெல்லாம் பாடத்திட்டங்கள் அமைய வேண்டும், எப்படி நாம் போதிக்க வேண்டும் என்பதை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அந்த சிறப்பான அணுகுமுறையானது குழந்தைகளின் நாளைய ஆக்கப்பூர்வமான சாதனைகளுக்கு அடிப்படையாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லைங்க. எதிர்கால இந்தியாவான இந்த குழந்தைகளை உருவாக்குறது நம்மளால முடிஞ்சதை செய்வோமே. ஒன்ஸ் அகைன் அனைவருக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thank you.